சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் முக்காடு அணிந்து ஒப்பாரி வைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் லிபிகா வழங்க கேட்கலாம். லிபிகா, போராட்டக்காரர்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது? அது குறித்த விவரங்கள். மோனிஷா, தொடர்ந்து தமிழகத்தில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சார்பாக 11வது நாளாக இன்றைய தினம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். சென்னை கோட்டை ரயில் நிலையம் முன்பாக 1000க்கும் மேற்பட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தலையில் முக்காடு அணிந்து ஒப்பாரி வைத்தும் அழுதும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து வருகின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனைகளில் உதவியாளர், தொழில்நுட்ப உதவியாளர் என 3500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் தற்போது பணியில் இருக்கிறார்கள். இவர்கள் கடந்த 13 ஆண்டுகளாக பணியாற்றி வரக்கூடிய நிலையில் வார விடுமுறை நாட்களில் சம்பளம் பிடிப்பதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது பாதிக்கப்படுவதாகவும், எனவே பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி அந்தந்த மாவட்டத்தின் வீட்டு அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து 1000க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இன்றைய நாளான 11வது நாள் போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பெண் மருத்துவ ஊழியர்களையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்கள்ல அடைத்திருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.